students, இன்னைக்கு நம்ம 5th standard mathsல geometry unit 1 page number 1 2D shape and 3D shape. okay இத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2D perspective of 3D object. We can identify 2D and 3D object in our daily day-to-day life. day-to-day lifeல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் 2D and 3D shapesலாம். ஓகேவா? 2D shapes தான் என்ன? Shapes which have two dimension, namely length and breadth, are called 2D shapes. Length and breadth. These are called 2D shapes. Blackboard examples. Blackboard, CD, road mark, chessboard. Okay. These all are example of 2D shapes. Next, 3D shapes. 3D shapes are solid objects that have 3 dimensions. These dimensions are length, width and height. Okay. Example of 3D shapes. Brick. This cuboid. This is cone. This is pear. Okay. Draw 3D shapes from 2D shapes. இதில் வந்து 2D shapes கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 3D ட்ரா பண்ணி இந்த மாதிரி கியூபாக கொண்டு வந்திருக்கோம். ஓகே, பாருங்க. This square part is below the square part. Okay, this square part is this side square part. 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 This square part is top square part. Okay, understand? Cube. Cube, it is 3D shape. Okay, example, நான் ஒரு கியூப் காட்டுறேன். ஓகேவா? திஸ் இஸ் கியூப். பாருங்க, கியூப். இந்த கியூப்ல வந்து எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இட் ஹேஸ் 6 ஃபேஸஸ். கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 5 and 6 faces. Okay, it has 8 vertices. 8 vertices na தோ ரெண்டு ஒரு லைன் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் vertices. Okay, 1 2 3 4 5 6 7 8. 8 corners are 8 vertices. Okay, edges 12 edges இருக்கு கியூப்ல. கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4. ஓகே, 5 6 7 8 9 10 11 12. 12 edges. Okay, it is 3D shapes. Next, cuboid. Cuboid, it is also 3D shapes. It has 6 faces. Like எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ் காட்டுறேன். பாருங்க, இதில் ஃபேஸஸ் என்னலாமா? 1 2 3 4 5 and 6 faces. Okay, தெரியுதா? It is opposite sides are equal. இதில் வந்து opposite sides வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, கியூபாய்டில் opposite sides வந்து ஈக்குவலாக இருக்கும். It has 8 vertices and 12 edges. கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8. 8 vertices. 12 edges count பண்ணலாமா? 1 2 3
4 5 6 7 8 9 10 11 12. Okay, 12 edges. Next, cylinder shape. It is also 3D shape. 3D shape. Two bases lie in upper and lower surface in cylinder. Okay வா? பாருங்க cylinder shapeல நான் ஒரு object எடுத்திருக்கேன். இது வந்து upper, இது வந்து lower. இது வந்து top, இது வந்து bottom. Okay? Height is the distance between two bases. ரெண்டு bases இருக்கு. Top and bottom இருக்கு. இதுக்கு இதுதான் நடுவுல between இருக்கிறது தான் height. ஓகேவா? இங்க ஒரு diameter இருக்கு. இங்க ஒரு diameter இருக்கு. between இருக்கிறது தான் height. Okay? Next வந்து sphere. It is also 3D shape. It has one surface. பாருங்க இது வந்து ஸ்பியர் நான் எடுத்திருக்கேன் டொமேட்டோ இதில் வந்து ஒன் சர்ஃபேஸ் தான் இருக்கும் ஒன் சர்ஃபேஸ்னால் பார்க்குறீங்களா இதுதான் ஒன் சர்ஃபேஸ் ஓகே ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் சென்டர்லேருந்து எல்லா பாயிண்ட்ஸும் சேமாக இருக்கும் சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் இப்போ பார்க்குறீங்களா இந்த ட்ராயிங்கில் பார்க்குறீங்களா இந்த சென்டர்லேருந்து ஆல் பாயிண்ட்ஸும் ஆல் சர்ஃபேஸும் சேமாக தான் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு கோன் இட் இஸ் ஆல்சோ 3D ஷேப் இட் ஹேஸ் சர்க்கிள் இன் இட்ஸ் பேஸ் இதில் வந்து கீழே வந்து சர்க்கிள் இருக்கும் ஓகேவா த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த கோன் ஆஃப் த சென்டர் of the base is called as height இந்த கூர்மையாக இருக்குல்ல இந்த பாயிண்ட்லேருந்து கீழே அந்த சர்க்கிள் வரைக்கும் இருக்கிறது தான் ஹைட் ஓகேவா the distance from the apex to any point lying on the circumference of base is called as slant height இந்த ஸ்லாண்ட்டாக இருக்குது பார்த்தியா இந்த அபேக்ஸில் இருந்தும் இந்த சர்க்கியூம்ஃபரன்ஸில் இருந்தும் ஸ்லாண்ட்டாக இருக்குல்ல இதுதான் ஸ்லாண்ட் ஹைட் ஓகேவா இது இந்த ஹைட்டும் இந்த ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு மிடில் வருது இல்லை இதுதான் ரேடியஸ் ஓகே த ஹைட் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆர் நாட் ஈக்குவல் இந்த ஹைட்டும் இந்த ஸ்லாண்ட் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்காது ஓகே